அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கப் போகும் ஜோதிட தகவல் மிகவும் கவனமாக கேட்க வேண்டிய ஒன்று. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சற்று சிக்கல் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. பணம் சம்பாதிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பணம் தங்காமல் போவது அல்லது திடீரென செலவுகள் அதிகரிப்பது போன்ற சூழ்நிலைகள் சிலருக்கு உருவாகலாம். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு காலத்தில் உயர்வையும் அனுபவிப்பார், ஒரு காலத்தில் சோதனைகளையும் அனுபவிப்பார். அதுபோல கிரகங்களின் இயக்கமும் மனித வாழ்க்கையில் சில நேரங்களில் சவால்களை உருவாக்கும். அந்த சவால்களை முன்கூட்டியே அறிந்தால் நாம் எச்சரிக்கையாக இருக்க முடியும். அதனால்தான் ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக பார்க்கப்படுகிறது. அது நமக்கு பயம் கொடுக்க அல்ல, முன்னெச்சரிக்கை சொல்லதான். 2026 ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகளின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பான சிக்கல்கள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக ஜோதிடர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக திடீர் செலவுகள், எதிர்பாராத பொறுப்புகள், குடும்ப செலவுகள் அல்லது தொழில் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக பணம் தேவைப்படும் சூழ்நிலை உருவாகலாம். இன்று இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் மாதத்தில் பணப்பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கும் 3 முக்கியமான ராசிகளை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். முதல் ராசி மேஷ ராசி. 2026 ஏப்ரல் மாதத்தில் பணச்சிக்கல் உருவாக வாய்ப்பு இருக்கும் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசிக்காரர்கள் பொதுவாக மிகவும் துணிச்சலானவர்கள். எந்த ஒரு வேலை வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்வார்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற தீவிர விருப்பம் இவர்களிடம் இருக்கும். ஆனால் 2026 ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் நிலை காரணமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு சில பொருளாதார சவால்கள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதாக ஜோதிடர்கள் கூறுகின்றனர். இந்த காலத்தில் திடீரென செலவுகள் அதிகரிக்கலாம். வீட்டில் சில தேவைகள் உருவாகலாம். குடும்பத்தில் ஒருவரின் உடல்நலம் காரணமாக மருத்துவ செலவுகள் வரலாம். அல்லது வீட்டை சீரமைப்பது போன்ற விஷயங்களுக்கும் பணம் செலவாகலாம். இதனால் சில மேஷ ராசிக்காரர்கள் பணத்தை ஏற்பாடு செய்ய சிரமப்படலாம். சேமிப்பு போதாமல் இருந்தால் கடன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆனால் இதை பெரிய பிரச்சனையாக நினைத்து பயப்பட தேவையில்லை. இந்த காலத்தில் பணத்தை மிகவும் திட்டமிட்டு பயன்படுத்தினால் பெரும்பாலான சிக்கல்களை தவிர்க்க முடியும். இரண்டாவது ராசி கடக ராசி. 2026 ஏப்ரல் மாதத்தில் பணப்பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கும் அடுத்த ராசி கடகராசி. கடக ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தை மிகவும் முக்கியமாக நினைப்பார்கள். குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். அதே நேரத்தில் இந்த நல்ல மனசு காரணமாக சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக செலவு செய்து விடுவார்கள். 2026 ஏப்ரல் மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பான சில செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பிருக்கிறது. வீட்டில் நடைபெறும் நிகழ்வுகள், குழந்தைகள் கல்வி செலவுகள் அல்லது குடும்பத்தில் ஏற்படும் திடீர் தேவைகள் காரணமாக பணம் செலவாகலாம். இதனால் சில கடகராசிக்காரர்கள் பொருளாதாரத்தில் சற்று அழுத்தத்தை உணரலாம். இந்த காலத்தில் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து பணத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது மிகவும் நல்லது. மூன்றாவது ராசி தனுசு ராசி. 2026 ஏப்ரல் மாதத்தில் பணம் தொடர்பான சிக்கல் உருவாக வாய்ப்பு இருக்கும் மூன்றாவது ராசி தனுசு ராசி. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக புதிய முயற்சிகளை விரும்புவார்கள். வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைய வேண்டுமென்ற ஆசை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இந்த அவசர மனப்பான்மை காரணமாக அவர்கள் விரைவாக முடிவெடுத்து விடுவார்கள். 2026 ஏப்ரல் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் தொடர்பான சில செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. சிலர் புதிய முயற்சிகளை தொடங்க நினைக்கலாம். அந்த முயற்சிகளுக்காக பணம் முதலீடு செய்ய வேண்டிய நிலை வரலாம். அந்த நேரத்தில் நிதானமாக யோசிக்காமல் முடிவெடுத்தால் பொருளாதாரத்தில் சற்று சிக்கல் உருவாகலாம். அதனால் இந்த காலத்தில் எந்த ஒரு பெரிய முதலீடும் செய்யும் முன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முடிவு. நண்பர்களே, ஒரு விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது வாழ்க்கையை பயமுறுத்துவதற்காக அல்ல. அது ஒரு வழிகாட்டி மாதிரி. ஒரு காலத்தில் சிக்கல் வந்தாலும் அது நிரந்தரமல்ல. காலம் மாறும், அதிர்ஷ்டமும் மாறும். 2026 ஏப்ரல் மாதத்தில் சில ராசிக்காரர்களுக்கு பணம் தொடர்பான சவால்கள் உருவாக வாய்ப்பு இருந்தாலும் சற்று எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் அந்த சவால்களை எளிதாக கடந்து செல்ல முடியும். பணம் சம்பாதிப்பதை விட முக்கியமானது பணத்தை சரியாக பயன்படுத்துவது.
அதனால் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து சேமிப்பை அதிகரித்து நிதானமாக முடிவெடுத்து நடந்து கொண்டால் எந்த சிக்கலும் பெரியதாக மாறாது. நண்பர்களே, நாம் முன்பு பார்த்தது 2026 ஏப்ரல் மாதத்தில் பணப்பிரச்சனை உருவாக வாய்ப்பு இருக்கும் ராசிகளை பற்றிய ஆரம்ப விளக்கம். இப்போது இந்த காலத்தில் கிரகங்களின் இயக்கம் எப்படி பாதிப்பை உருவாக்குகிறது என்பதையும் ஏன் சில ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் சற்று விரிவாக பார்க்கலாம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்களின் இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும்போது அதன் தாக்கம் மனித வாழ்க்கையில் பல மாற்றங்களை உருவாக்கும். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் சில கிரகங்களின் நிலை காரணமாக பொருளாதாரத்தில் அழுத்தம் ஏற்படும் காலமாக சில ராசிக்காரர்களுக்கு அமையலாம் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக செவ்வாய் கிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் காலங்களில் திடீர் முடிவுகள் எடுப்பது அதிகமாக இருக்கும். அந்த அவசர முடிவுகள் சில நேரங்களில் பணச்செலவுகளை அதிகரிக்க செய்யும். அதேபோல் சனி கிரகம் மனிதனின் பொறுப்புகளை அதிகரிக்கும் கிரகமாக கருதப்படுகிறது. சனி ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கும்போது மனித வாழ்க்கையில் பொறுப்புகள் கூடும். அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற பணம் தேவைப்படும் சூழ்நிலை உருவாகலாம். இந்த மாதிரி கிரக நிலைகள் சேர்ந்தபோது சிலருக்கு பணம் சம்பாதிப்பது சற்று கடினமாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கும் காலம் உருவாகும். ஆனால் இதை ஒரு நிரந்தர பிரச்சனை என்று நினைக்க வேண்டாம். ஜோதிடத்தில் எந்த ஒரு காலமும் நிரந்தரமல்ல என்று கூறப்படுகிறது. நல்ல காலமும் வரும், சோதனை காலமும் வரும். அந்த சோதனை காலத்தில் நாம் நிதானமாக நடந்து கொண்டால் வாழ்க்கையில் பெரிய பாதிப்பு ஏற்படாது. அதனால் 2026 ஏப்ரல் மாதத்தில் சில ராசிக்காரர்கள் பணத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்துவது நல்லது. இந்த காலத்தில் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து பெரிய முதலீடுகளை தற்காலிகமாக ஒத்திவைப்பது நல்ல முடிவாக இருக்கும். சில நேரங்களில் வாழ்க்கையில் வரும் சிக்கல்கள் நமக்கு ஒரு பாடம் கற்றுத்தரும். அந்த பாடம்தான் எதிர்காலத்தில் நம்மை இன்னும் வலிமையானவர்களாக மாற்றும். அதனால் இந்த காலத்தில் மன அழுத்தம் கொள்ளாமல் அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிகவும் முக்கியம். இந்த ராசிபலன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவையும் உத்வேகத்தையும் தந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்களைப் போலவே மாற்றத்திற்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். வானசாஸ்திர உண்மைகளையும் உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் ஆன்மீக ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் தற்போதைய மனநிலை என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் அல்லது வெற்றிகள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜே ஆஸ்ட்ரோ டாக்ஸ் குடும்பத்தின் ஒரு அங்கமாக உங்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் நான் மதிப்பளித்து பதிலளிப்பேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்கள் வாழ்வின் அடுத்த கட்ட நகர்வுகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒளி, நம்பிக்கை, வெற்றி என அனைத்தும் நிறைந்து வழிய வாழ்த்துகிறேன். துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி.